அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருவண்ணாமலை மாவட்ட கருத்து கணிப்பு 2026. தமிழகத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நிறைவு பெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் 6 பொது தொகுதிகள், 2 தனி தொகுதிகள். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது வன்னியர் இன மக்கள், அவர்களைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள், நாயுடுகள், கவுண்டர்கள், முதலியார்கள், கோணார்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். மேலும் இங்கு இந்துக்கள் 92%, இஸ்லாமியர்கள் 3.65%, கிறிஸ்துவர்கள் 2.75% வசித்து வருகிறார்கள். திருவண்ணாமலை திமுகவின் சார்பில் ஏவா வேலு அவர்களும், அதிமுகவின் சார்பில் ஏழுமலை அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விக்னேஷ் அவர்களும், டிவிகேவின் சார்பில் அருள் முருகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 39% 45% வாக்குகளும், அதிமுகவிற்கு 33% 39% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% வாக்குகளும், டிவிகேவிற்கு 13% 19% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வேட்பாளர் ஏவா வேலு அவர்கள் வெற்றி பெறுகிறார். செங்கம் தனித்தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் மூப்பே கிரி அவர்களும், அதிமுகவின் சார்பில் வேலு, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஷோபா அவர்களும், டிவிகேவின் சார்பில் பாரதிதாசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 35% 41% வாக்குகளும், அதிமுகவிற்கு 36% 42% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% வாக்குகளும், டிவிகேவிற்கு 13% 19% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு கடுமையான இழுபறி நிலவுகிறது. வந்தவாசி தனி தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ அம்பேத்குமார் அவர்களும், அதிமுகவின் சார்பில் ராணி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கணேஷ் அவர்களும், டிவிகேவின் சார்பில் உதயகுமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 38% 44% வாக்குகளும், அதிமுகவிற்கு 35% 41% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% வாக்குகளும், டிவிகேவிற்கு 12% 18% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது. போலூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. தேமுதிகவின் சார்பில் சரவணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதேபோன்று அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாஸ்கரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உமாதேவி அவர்களும், டிவிகேவின் சார்பில் அபிஷேக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 38% 44% வாக்குகளும், பாமகவிற்கு 33% 39% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% வாக்குகளும், டிவிகேவிற்கு 12% 18% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 6% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. செய்யாறு சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் ஜோதி அவர்களும், அதிமுகவின் சார்பில் முக்கூர் சுப்பிரமணியன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் தூசி மோகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 31% 37% வாக்குகளும், அதிமுகவிற்கு 29% 35% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% வாக்குகளும், டிவிகேவிற்கு அதிகபட்சமாக 25% 31% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. தமிழகத்தில் டிவிகேவிற்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக இது பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் கடுமையான இழுபறி நிலவுகிறது. கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் சரவணன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடந்த தேர்தலில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது இந்த தொகுதிக்கு மாறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதா அவர்களும், டிவிகேவின் சார்பில் ஏழுமலை அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திமுகவிற்கு 38% 44% வாக்குகளும், அதிமுகவிற்கு 36% 42% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% வாக்குகளும், டிவிகேவிற்கு 11% 17% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 5% வாக்குகளும் கிடைக்கிறது. எங்கும் கடுமையான இழுபறி நிலவுகிறது. கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் முன்னாள் சபாநாயகர் கு பிச்சாண்டி அவர்களும், அதிமுகவின் சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் லோகநாதன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் ராஜா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 37% 43% வாக்குகளும், அதிமுகவிற்கு 34% 40% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% வாக்குகளும், டிவிகேவிற்கு 15% 21% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 4% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. ஆரணி சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் மகாலட்சுமி அவர்களும், அதிமுகவின் சார்பில் ஜெயசுதா அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தவமணி அவர்களும், டிவிகேவின் சார்பில் வெங்கடேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 35% 41% வாக்குகளும், அதிமுகவிற்கு 38% 44% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% வாக்குகளும், டிவிகேவிற்கு 12% 18% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 1% 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் 5 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுகிறது. குறிப்பாக 4 தொகுதிகளில் திமுகவும், ஒரு தொகுதியில் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் வெற்றி பெறுகிறது. ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் கடுமையான இழுபறி நிலவுகிறது. நன்றி.